நியூஸ்ஃபிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் இசை. நேர்முக நிகழ்ச்சியில் நம்மோட பத்திரிகையாளர் செந்தில்வேல் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். மாப்பிள்ள அவர் தான் போட்டுக்க ட்ரெஸ் என்னது? கடந்த கால ஆட்சிக்கு பேர்களை மாத்திரத்தை தவிர நீங்க வேற என்ன மாற்றிருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. இது தமிழக வெற்றி கழகம் இல்ல, தகவல் வெற்றி கழகம். என்னைய பார்த்தா கவர்ச்சி. நான் என்ன அப்படின்னு கேட்டீங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த நான் என்னங்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? உதயநிதி ஸ்டாலின் விவகாரத்தில் எல்லாரும் பொங்குறீங்களே, ஏன் அந்த பொங்கலை வந்து நீங்க நான் இந்த வைக்கல, ஏன் விஜய்க்கே வைக்கல? நான் திருப்பி கேட்கிறேன். நீங்க ஒரு முதலமைச்சரை முட்டாள் முதலமைச்சர்னு சொன்னாரு ஆதவர்ஜினா, நீங்க சிஎம் அங்கிள், நீங்க என்னெல்லாம் கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசுனீங்க. ஏ அப்பா, இன்னைக்கு திடீர்னு உங்களுக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு வந்தா ரத்தம் மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னிங்கிற மாதிரி அரசியல் படம் எடுக்காதீங்க. ஈவிஎம் தான் எல்லா சிக்கலுக்கும் காரணம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். நேர்முகம் நிகழ்ச்சியில் சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி சார். தமிழ்நாடு பட்ஜெட் அதை நம்ம பார்ப்பதற்கு முன்னாடியே தாவேக அரசு அவங்களுடைய 100 நாள முடியோடைய போறாங்க. இந்த 100 நாள் ஆட்சி அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி பாக்குறீங்க? நான் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர்றது தான். அந்த சுந்தரராஜன் படத்தில் ஒரு காமெடி வரும். ஒரு பேப்பரை ஒருத்தர் கையில் கொடுப்பாரு, அதில் ஒன்றும் இல்லை தூர போட்டு, அதுதான் இது. எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்றீங்களா சார்? ஏதாவது செஞ்சிருந்தா நீங்கள் சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். எனக்கு என்ன அதெல்லாம் கிடையாது, நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் அவங்களுடைய கிரெடிட்டாக எடுத்துக்கிறது வந்து சிங்கப்பெண் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அது ஏற்கனவே பிங்க் பேட்ரோல் அப்படின்னு இருந்துச்சு. நீங்கள் அவங்களுக்கு யூனிஃபார்மை மாற்றி கருப்பு கலர் ட்ரெஸ்ஸை கொடுத்து நீங்கள் வந்து அந்த வேனில் அதை பிங்க் பேட்ரோலை பிச்சுட்டு சிங்கப்பெண்ணுன்னு ஒரு ஸ்டிக்கரை ஒட்டியிருக்கீங்க. ஸ்டிக்கர் ஒட்டுற அரசாகவும் நீங்கள் வந்து படையப்பா படத்தில் சொல்லுவாங்களே, மாப்பிள்ள அவர் தான் போட்டுக்க ட்ரெஸ் என்னது அப்படிங்கிற மாதிரி கடந்த கால ஆட்சிக்கு பேர்களை மாத்திரத்தை தவிர நீங்கள் வேற என்ன மாற்றிருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. உருப்படியாக ஏதாவது செஞ்சிருந்தா நீங்கள் சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சா கூட நீங்கள் சொல்லுங்க, நான் ஏற்றுக்கிறேன். விவசாயிகள் கடன் ரத்து செஞ்சிருக்காங்க. எவ்வளவுக்கு சொன்னீங்க? 5 ஏக்கர். எல்லா விவசாயிகளினுடைய கடனையும் ரத்து பண்ணுவீங்க. இப்போ என்ன சொல்றீங்க? இல்லை 50,000 வரைக்கும் அப்படின்னு ஒரு லிமிட் வைக்கிறீங்க. அப்புறம் கொஞ்சம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க. விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. அனைத்து விவசாய கடன்களையும் தள்ளுபடி செய்தவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர். கடந்த திமுக ஆட்சி காலத்தையும் விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது, கூட்டுறவு கடன்கள். நீங்கள் புதுசாக என்ன பண்ணீங்கன்னு நான் கேட்குறேன். இப்போ சைக்கிள் கொடுப்போன்னு நீங்கள் பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கிறாங்க. சைக்கிள் ஏற்கனவே கொடுத்துட்ருக்காங்களே, கடந்த ஆட்சி காலம் தான் சொல்கிறேன், நான் திமுகன்னு சொல்ல. கடந்த ஆட்சி காலங்களில் திமுக அதிமுக 2 ஆட்சி சேர்த்து சொல்கிறேன். கறவை மாடு திட்டம் அதிமுக ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்டோம். லேப்டாப் அதிமுக ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட திட்டம். திமுக ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட திட்டங்களையும் நீங்கள் வந்து என்ன செய்றீங்க? பேரை மாற்றி கண்டினியூ பண்ணுறீங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட திட்டங்களையும் பேரை மாற்றி கண்டினியூ பண்ணுறீங்க. அவ்வளோதானே? சைக்கிள், இப்போ தாலிக்கு தங்கம் திட்டம் இருந்துச்சு, அதை இப்போ நீங்கள் திருப்பி நினைச்சிருங்க. அதே தான் நீங்கள் நினைச்சிருங்க, 8 கிராம் தங்கம் கொடுப்பேன்னு சொல்றீங்க. நிறுத்தி வைக்கப்பட்ட திட்டம் தானே சார் அது? அது வந்து வேற பேர்ல மாற்றி கொடுத்தாங்க. என்ன பேர்ல மாற்றி கொடுத்தாங்க? திருமண உதவித்தொகைன்னு மாறிச்சு. அப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சாங்க? அப்புறம் என்ன செஞ்சாங்க? அதை நீங்கள் வந்து புதுமை பெண் திட்டமா நம்ம வந்து என்ன செய்கிறோம், இன்னொரு கட்டத்துக்கு நகர்த்துறோம். ஒவ்வொரு திட்டத்துக்கு பின்னாடி இங்கே ஒரு நோக்கம் இருந்துச்சுங்க. பெண்கள் பூப்படைந்தவுடன் திருமணம் செய்து கொடுக்குறாங்க, அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக என்ன செஞ்சாங்க? நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைங்களை ஒரு 10ஆம் வகுப்பு வரைக்காவது படிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன செய்வோம், திருமண உதவித்தொகை கிடைக்கும்னு கலைஞர் சொன்னார். திருமண உதவித்தொகை திட்டத்தை தாலிக்கு தங்கம்னு ஜெயலலிதாமா மாற்றினாங்க. தாலிக்கு தங்கம் திட்டம் அதிமுக ஆட்சி காலத்திலேயே கொஞ்ச நாள் கொடுக்க முடியாமல் கொரோனா காலங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த திட்டம். அந்த திட்டத்தை தான் பின்னாடி முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய வழியில் வந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அதை புதுமை பெண் திட்டமாக அதை என்ன செய்கிறாரு? ஏன்னா பெண்களுக்கு திருமணம் மட்டும்தான் வாழ்க்கையா, அவங்க படிக்கணும், அவங்க கல்வி பெறணும், அறிவு பெறணும், அவர்கள் சிறகடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை வந்து நீ கல்லூரிக்கு உங்கள் பிள்ளைங்களை அனுப்புங்க, உங்கள் பிள்ளைங்களை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, கல்லூரிக்கு படிக்க அனுப்புனீங்கன்னா மாதம் நான் 1000 ரூபாய் கல்வி உரிமை தொகையாக தருகிறேன் என்று சொன்னார். நீங்கள் திருப்பி என்ன செய்றீங்க? அதெல்லாம் கிடையாது, நீங்கள் திருமணம் செஞ்சுக்கிங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு என்ன செய்கிறோம், தாலியோ சம்திங் நாங்கள் வந்து உங்களுக்கு என்ன செய்கிறோம், 8 கிராம் தங்கமும் பட்டு புடவையும் தர்றோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, அது நான் என்ன பேசுறதுக்கு? இப்போ இந்த பட்ஜெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பட்ஜெட் குறித்து உங்களுடைய பார்வை சார்? ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க அப்படிங்கறத தாண்டி ஒரு சில பார்வைகள். இந்த பட்ஜெட்டை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம வந்து பாராட்டி ஆகணும். இதுவரைக்கும் யாரும் செய்ய துணியாத சில அதிரடி நடவடிக்கைகளை இந்த அரசு செஞ்சிருக்குது. விருப்பின்றி அதை வந்து நம்ம பாராட்டணும். ஒரு உதாரணமாக மீனவர்களினுடைய மீன்பிடி தடை காலங்கள்,
அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் அவங்களுக்கான நிவாரண நிதியாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை கடந்த திமுக அரசு வந்து 8000 ரூபாயாக உயர்த்தி இருந்தாங்க. அந்த 8000 ரூபாயை நீ என்ன உயர்த்துறது, நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு 7000 ரூபாயை குறைச்சிருக்காங்க. இந்த மாதிரி சில அதிரடி நடவடிக்கைகள்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, எடுத்துருக்குறாங்க. இப்படி எதையாவது பேசினா தான் உண்டு. வேற என்னத்தை பேச சொல்லிங்க மேடம்? 8000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்த மீனவர்களுக்கான நிதியை 7000 ரூபாயை குறைச்சதை பாராட்ட முடியுமாண்ணா? 6000ன்னு குறிப்பிட்டு நிதியமைச்சர் சொல்றாங்க. 8000ன்னு சொன்ன விஜயோட வீடியோ என்கிட்ட இருக்கு. விஜய் பேசின வீடியோ என்கிட்ட இருக்கு. மீன்பிடி தடை காலங்களில் நம்முடைய மீனவ சொந்தங்களுக்காக, நண்பர்களுக்காக 8000 ரூபாய் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த உதவித்தொகையை நாம் 20000 ரூபாயாக உயர்த்தி வழங்குவோம்னு கீழே இருந்து எல்லாம் வீலு வீலு விசில் அடிச்சாங்க. 27ன்னு சொன்ன மாதிரி ஞாபகம். 20000க்கு மேல 20 27. ஏன்னா அவர் பேசும்போதே கீழே இருந்து விசில் அடிக்க ஆரம்பிச்சிடறானுங்க. சரி, இப்போ நீங்க எவ்வளவு ஆக்கியிருக்கீங்க? 7000. அந்த 7 மட்டும் வந்திருக்கு. 7 மட்டும் வந்திருக்கு. மீதி 20 எங்க? காக்கா தூக்கிட்டு பிடிச்சா? இதை நான் பாராட்டணுமா? கல்விக்கான நிதியை குறைச்சிட்டீங்க. 44000 கோடி ஆக்கியிருக்கீங்க. 48000 கோடி 44000 கோடி ஆக்கிட்டீங்க. ஆதி திராவிட நலத்துறைக்கான நிதியை குறைச்சிருக்கிறீங்க. எதை நீங்க வந்து சரியா பண்ணியிருக்கீங்க? இதில் நான் என்னத்தை பாராட்டுறது? இப்போ மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் 4.5 லட்சம் குழுக்கள் இருக்கு. ஆனால் நீங்கள் 35,000 குழுக்களுக்கோ 38,000 குழுக்களுக்கோ தான் என்ன செய்றீங்க, கடன் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கீங்க. அப்போ மீதி இருக்கிறவங்களுக்குலாம் இது மகளிர் சுய உதவி குழுக்கு மட்டும் இல்லை சார். அவங்க சொன்ன எல்லா திட்டங்கள்லையுமே பட்ஜெட்டுக்கும் அந்த கணக்கீடுக்கும் ஒரு சம்மந்தமே இல்லாத மாதிரி சம்மந்தமே இல்லாம தான் இருக்குது. அதனால தான் நம்ம அந்த கேள்வியை திருப்பி திருப்பி கேட்குறோம். நீங்க சொன்னது என்ன, செய்யறது என்ன அப்படின்னு கேட்குறோம். விவசாய கடன் இப்போ நீங்க 200 யூனிட் மின்சாரம் எல்லோருக்கும் இலவசம்னு சொன்னீங்க. இல்லை இப்போ 500 யூனிட் பயன்படுத்த வரைக்கும் பயன்படுத்துபவர்களுக்குன்னு சொன்னீங்க. சரி, அப்படியாவது மின்சாரம் குறைஞ்சிருக்கான்னு பார்த்தாலும் மின் கட்டணம் கடுமையாக உயர்ந்திருக்கு. மின் கட்டணம் பன்மடங்கு உயர்ந்து விட்டது என்று சாமானிய மக்கள் ரோட்டில் இறங்கி போராடுறான். ஒரு பக்கம் மின்சாரமே இல்லை, மின் வெட்டுன்னு போராடுறாங்க. இன்னொரு பக்கம் மின் கட்டணம் உயர்வுன்னு போராடுறாங்க. விவசாயிகள் நீங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றல, கடனை தள்ளுபடி பண்றீங்க, எங்களை ஏமாத்தி விட்டீங்கன்னு ஒரு விவசாயி இறந்தே போனார் இல்லையா? உங்களை நாங்க என்ன கொஞ்சணுமா? இந்த மின்வெட்டு, மின் கட்டணம் உயர்வு, இது எல்லாமே எதை நோக்கி போகிறதா பாக்குறீங்க சார்? தமிழ்நாடு சீரழிஞ்சிட்டு இருக்கு. இல்ல இந்த பிரைவேடைசேஷன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து அதை நோக்கி நகருது. ஓகே, மின் வாரியத்தை தனியார் மயமாக்குவதற்கான ஒரு முயற்சியை இவங்க எடுக்கிறாங்களோங்கிற டவுட் எனக்கு ரொம்ப நாளாவே இருக்குது. இது பாஜகவினுடைய திட்டம். மின் உற்பத்தி, மின் கடத்தல், மின் பகிர்மானம் மூன்றையும் தனித்தனியாக பிரிக்கணுங்கிறது பாஜகவுடைய வேலை. அதை கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டாங்க. அதைத்தான் வந்து அவங்க வந்து உதய மின் திட்டம் போன்றவற்றை கொண்டு வந்தபோது ஜெயலலிதா அம்மையார் உள்ளிட்டவர்களும் எதிர்த்தார்கள். ஸ்டாலினும் அதை கடுமையாக எதிர்த்தார். பட் அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்லாம் இருக்கும்போது அதை கையெழுத்து போட்டு கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு அதெல்லாம் கொண்டு வந்துட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியல. இன்னைக்கு மாட்டிக்கிட்டு நிற்குது தமிழ்நாடு. சரி, அது ஓகே. பட் இப்போ அதை முற்று முழுவதுமாக தனியார் மயமாக்குவதற்கான வேலை நடக்குதுன்னு டவுட்டாக இருக்குது. நீங்கள் என்ன சொன்னீங்க, நாங்கள் வந்து 717 டாஸ்மாக் கடைகளை மூடிட்டோம். நீங்கள் ஆர்டிஐல ஒருத்தர் கேட்குறாரு, எந்தெந்த கடைன்னு லிஸ்ட் கொடுங்கன்னா தர மாட்டேங்கிறீங்க. நிலுவையில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நிலுவையில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அட்லீஸ்ட் மூடணும் முடிவெடுத்த கடையோட முகவரியாவது தாங்கன்னு கேட்குறாரு. அதை நீங்கள் அந்தந்த மாவட்டங்களிடம் இருங்கிறீங்க. மாவட்டத்தில் கேட்டாலும் பதில் இல்லை. அப்போ நீங்கள் ஃப்ராட் வேலை பண்ணுறீங்களாங்கிற டவுட் வருது. ஏமாற்றுகிறீர்களா அப்படின்னு. மூடின கடைனா மூடின கடையோட லிஸ்ட்டை கொடுக்க வேண்டியதானே? இப்போ நீங்கள் ஊரை ஏமாத்துறீங்க. இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ், இப்போ நான் இந்த பேட்டியை தொடங்குவதற்கு முன்பாக சில நிமிடங்களுக்கு முன்பாக அன்புமணி ராமதாஸ் ஒரு கண்டன அறிக்கை கொடுக்குறாரு. ஆன்லைன் மது விற்பனை. நீங்க எப்படி வந்து இந்த தனியார் நிறுவனங்கள் சிலது வந்து நீங்க இப்போ உணவு ஆர்டர் பண்ணீங்கன்னா கொண்டு வந்து டெலிவரி பண்றாங்களோ, டெலிவரி போர்ட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்க இனி மதுவை வந்து ஆன்லைன்ல புக் பண்ணலாம், உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுப்போம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வருவதற்கு ஒரு பரிச்சார்த்த முயற்சி நடக்கிறதா ஒரு செய்தி வருது. அதை இப்போ அன்புமணி ராமதாஸ் கடுமையாக எதிர்க்கிறாரு. எல்லாமே தகவலா தானே சார் வருது? அருமையான கேள்வி கேட்டீங்க சகோதரி. முக்கியம். இது தகவல் வெற்றி கழகம். இது தமிழக வெற்றி கழகம் இல்லை, தகவல் வெற்றி கழகம். எல்லாத்தையும் தகவலா முதல்ல வெளியில கசிய விடுவாங்க. ரொம்ப அது வந்து தெரிந்தே பண்றாங்க. தகவலை கசிய விட்டு பல்ஸ் பார்க்குறாங்க. மக்கள் எப்படி இருக்கிறாங்க, இதுக்கு எவ்வளோ எதிர்ப்பு வருது, யார் யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறா, எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்களை ஏதாவது கரெக்ட் பண்ண முடியுமா, வேற என்ன செய்யலாம், அதை நோக்கி நகர்த்துறாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடகாவுக்கு விஜய் செல்வார் என்பதுமே தகவலாக தான் கசி விட்டாங்க. வெளியில யாருமே, எல்லாமே தகவல் தான். சிவகுமார் அவர்கள் தான் செய்தியா மாத்தினாங்க. அவர் தான் சொல்லித்தான் தெரிஞ்சுது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்பாயின்மெண்ட்ஸ் வெளிப்படைத்தன்மையற்றதாகவே இருக்கிறது. இவர் ஜோசியரை போட்டது வெளியில வந்து சர்ச்சையானதுக்கு பிறகு இவர் யார் யாரை நியமிக்கிறாங்கிறதுக்கு அரசாணையே வெளியில வராது. இவருடைய உதவியாளராக அவர் பேர் ஜானை வந்து நியமிச்சிருக்கதா சொல்றாங்க. விஷ்ணு ரெட்டியா ஒருத்தர் அவரை நியமிச்சிருக்கதா சொல்றாங்க. இது எதுவுமே நமக்கு தெரியாது. அப்புறம் ஒருத்தரை வந்து நியமிச்சதை அவர் இவருடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்து போடும்போது தான் தெரியுது. உங்களோடு ஒருவராக நான் புகைப்படம் எடுக்க வந்தவன்
இன்றைக்கு இந்த பொறுப்பில் இருக்கிறேன்னு அவர் பதிவு போடும்போது தான் அடப்பாவில இது எப்படா நடந்துச்சு அப்படின்னு கேட்க தோணுது. ரசிகர் மன்ற நிர்வாகிகளுக்கு ஃபேக்ட் செக்ல கொடுத்துருக்காங்க. அதுவுமே அரசாணையா வெளியில வருமானம் வராது, தகவல் தான். எல்லாத்தையும் வெளியில கசிய தான் விடுறாங்க. ஜிஓ ஏதாவது போட்டு வெளியில வந்திருக்குதா? யாருக்காவது காட்டியிருக்கீங்களா? பகிரங்கமா அறிவிக்கிறீங்களா? வராது. முன்னாடி வந்து அரசாணை பப்ளிக்கா வெளியிடப்படும். இது குறித்து அரசாணை வெளியிடப்படுகிறது, அரசாணை எண்ணோட வரும். அப்போ எல்லாமே தகவல் தகவல் தகவல். அப்போ இதுவும் இப்ப என்ன இருக்கு? மதுபான தகவல் 54 புதிய மதுபானங்களை அறிமுகப்படுத்துகிறது அரசு. படுத்துனாங்களா படுத்தலையா தெரியாது, எல்லாமே தகவல். ரொம்ப இது மாதிரியான ஒரு அரசை, கேடுகட்ட அரசை இது வரைக்கும் தமிழ்நாடு பார்த்தது இல்லை. இவங்களுக்கு இப்போ அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்லலாமா, இல்லைன்னா எப்படி எடுத்துக்கிறது சார் இதை? அப்புறம் எதுக்கு வரீங்க? இல்ல இவ்வளவு நுணுக்கமா செயல்படுறாங்க, இதை எப்படி நம்ம அனுபவம் இல்லைன்னு சொல்ல முடியும்? இல்ல, ரெண்டு விதமா எடுத்துக்கணும். அதாவது எப்படி முறைகேடு செய்யணுங்கிறதுல தெளிந்த அனுபவத்தோட தான் வந்திருக்கிறாங்க. எப்படி மக்களை ஏமாத்தணுங்கிறதுல நல்ல அனுபவத்தோட தான் வந்திருக்கிறாங்கன்னு தெரியுது. ஏன்னா சினிமாவில் இருந்து வந்திருக்கிறார்கள். ஆனா நல்லவற்றை செய்வதற்கு அனுபவம் இல்லை. அதனாலதான் நாங்க என்ன சொன்னோம், எடுத்த உடனே ஸ்ட்ரைட்டா கதாநாயகனா வரணும்னு நினைக்கிறது சினிமாவுக்கு சாத்து. ஓகே, இந்த அமெரிக்க மாப்பிள்ள கேரக்டர்லாம் பண்ண மாட்டீங்களான்னு ஒரு சினிமாவில் கேட்குற மாதிரி நீங்க அரசியல் வர்ற எல்லாரும் நினைச்சுவாங்க. பேருங்க அண்ணாவிலேருந்து எடுத்துக்கங்க. எப்படி வந்தாங்க? முதல்ல 15 எம்எல்ஏ, அப்புறம் 50 எம்எல்ஏ, அதன் பிறகுதான் நினைச்சாங்க ஆட்சி கட்சிக்கு வராங்க. முதல்ல 15 எம்எல்ஏ வராங்க, அப்புறம் 50 எம்எல்ஏ வந்து எதிர்கட்சியாக வராங்க. அது வரைக்கும் தொடர்ந்து பன்னெடுங்காலம் மக்கள் பணிகளை செய்து அரசியலில் இருந்து மெல்ல அந்த அனுபவங்களை கற்றுக்கொண்டு வருவது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எடுத்தோன்னு முதலமைச்சர் ஆகலை. எம்எல்ஏ, அப்புறம் எம்எல்ஏ, அப்புறம் மேயரு, அப்புறம் அமைச்சர், அப்புறம் துணை முதலமைச்சர், அப்புறம் வர்றாரு மக்களை சந்திச்சு. இல்லையா? நீங்க எப்படி வந்தீங்க முதலமைச்சரா? எடுத்தோன்னே ஸ்ட்ரைட்டா உங்களை என்ன செஞ்சாச்சு முதலமைச்சர். அப்போ உங்களுக்கு என்ன இல்லை? 6 மணிக்கு மேலே நீங்க வேலை செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு செய்தி வருது இல்லையா? அப்போ அதை யார் பேசுறது? 6 மணிக்கு மேலே உங்களுக்கு என்ன வேலை? மக்கள் பணி செய்ய மாட்டீங்களா? நீங்க சனி யாரும் விடுபடுத்துக்கிறீங்கன்னு சொல்றாங்க. நம்ம என்ன ஸ்கூல் சில்ட்ரனா? கரெக்டாக 9 மணிக்கு கிளம்பி போகிறது, மத்தியானம் லஞ்ச் பிரேக்கு சாப்பிட்றது. ஸ்கூல் குழந்தைங்க தான் அங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கும், தூங்கும், அப்புறம் திருப்பி எழுப்பி விட்டு ஆட்டோவில் ஏற்றி விட்ருவாங்க, வீட்டுக்கு வந்துடும். நம்ம என்ன ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக? நம்ம மாநிலத்துடைய முதலமைச்சருடைய இல்லம் என்பது கேம்ப் ஆஃபீஸ். அப்படி இருக்குதா? எவ்வளவு கேள்வி இருக்குது. ஸோ இது அப்போ இது வந்து இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் இன்னைக்கு என்ன செய்றீங்க? தமிழ்நாடு வம்பா போகுதுங்கிற பயமா இருக்கு. அனுபவம் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக இவர் வந்து முதலமைச்சர் ஆயிட்டார் அப்படின்னு சொல்கிறீங்க சார். இதே விஷயத்தை வந்து நம்ம இந்த இவிஎம் மேனிப்புலேஷன் கூட ஒப்பிடலாம் சார். அவங்க வந்து ஸ்ட்ரைட்டாக மக்கள் ஒரு மாற்றம் வேணும்னு வாக்கு செலுத்தியிருக்காங்க, நம்ம அதை அப்படியே இவிஎம் மேலே பழி போடுற மாதிரி இருக்கே சார். இல்லை, இவிஎம் குறித்து ஒரு ஐயப்பார்வை எல்லாருக்கும் இருக்கு. இவிஎம் தான் எல்லா சிக்கலுக்கும் காரணம் அப்படின்னு சொல்றதுக்கு நம்மக்கிட்ட இன்னும் போதிய ஆதாரங்கள் இல்லை. ஆனால் இவிஎம் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டது என்று சொல்ற இடத்துலையும் இவிஎம் உடைய செயல்பாடுகள் இல்லை. நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும் என்று ஒரு பழமொழி உண்டு. அதுபோல் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் என்பது ஒரு துளி கூட சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்கணும். ஆனால் அங்கே அப்படி இருக்குதா அப்படின்னு கேட்டால் இந்த எலெக்ஷனை விட்டுருங்க, எல்லா எலெக்ஷனும் எடுங்க. டிடிவி தினகரன் ஒரு தேர்தல் சொன்னார், அவர் கட்சி வேட்பாளருக்கு அங்கே ஒரு ஓட்டு கூட விழல, ஒரு வார்டில். அவருடைய கட்சிக்காரங்களே அங்கே அத்தனை பேர் இருக்காங்க, அவங்க கூட ஓட்டு போட்டிருக்க மாட்டானான்னு ஒரு கேள்வி கேட்டார். இதை பலரும் கேட்குறாங்க. பதிவான வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகள் அதிகம், சான்றுகளோடு நிரூபிக்கப்பட்டிருக்குது. மொத்தம் எவ்வளோ வாக்கு பதிவாகுதோ அதை விட எண்ணப்பட்ட வாக்குகள் அதிகமாக இருக்குது. பார்த்தோம். ராகுல் காந்தி வந்து எவ்வளவு மோசடி நடந்திருக்குங்கிறத டேட்டாவோடு எடுத்து சொன்னார். ஒரே முகவரியில் எத்தனை பேர் தங்கி இருக்கிறாங்க அதெல்லாம் எடுத்து சொன்னார். ஒரே ஒருத்தர் பல ஸ்டேட்டில் நடந்த எலெக்ஷனில் ஓட்டு போட்டதை ஆதாரத்தோட எடுத்து வச்சோம். இப்படி பல குழப்பங்கள் இதில் நடந்திருக்குங்கிறத பல நேரங்களில் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், ஆதாரங்களோட தரவு. கேரளாவில் மாக்போல்னு சொல்லக்கூடிய அந்த சோதனை பண்ணுவாங்க. முதல்ல இப்போ கவுண்ட் இது போலிங் அன்னைக்கு நேரடியாக பொதுமக்கள் வாக்கு செலுத்துவதற்கு முன்பாக எல்லா கட்சி ஏஜெண்ட்டையும் கூப்பிட்டு அங்கே வச்சு மார்க் போல் பண்ணி காட்டுவாங்க. ஓட்டு கரெக்டாக விழுதா அப்படின்னு செக் பண்ணி காட்டுவாங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு உதாரணத்துக்கு உதயசூரியன் இருக்குது, தாமரை இருக்குது, ரெட்டலை இருக்குதுன்னா இதில் 3 ஓட்டு, அதில் 3 ஓட்டு, 5 ஓட்டு, இந்த மாதிரி போட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு எண்ணி பார்த்தா இதில் விழுந்த ஓட்டெல்லாம் தாமரைக்கு போயிருக்குது. இது ஒரு ஆதாரத்தோட வெளியான செய்தி. இப்படி பல இடத்துல வருது இல்லையா? அப்போ இதெல்லாம் வந்து இவங்க என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க. இதுக்கெல்லாம் தெளிந்த விளக்கத்தை தேர்தல் ஆணையம் கொடுக்கணும், கொடுக்க மறுக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நமக்கு கூடுதல் சந்தேகம் என்னன்னா,
தேர்தல் ஆணையத்தால் தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டவர் பதவிக்காலம் முடிந்த பிறகும் பதவி நீட்டிப்பு கொடுக்கப்பட்டு இந்த தகவல் வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியில தலைமைச் செயலாளராக நீட்டிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ ஏதோ ஒன்று இருக்குமோ அப்படிங்கிற ஐயப்பாட்டையும் சந்தேகத்தையும் இது நமக்கு தருகிறது. அந்த ஒரு தலைமைச் செயலாளர் சாய்குமார் அவருடைய நீட்சி அப்படிங்கிறது இவ்வளவு பெரிய சந்தேகத்தை உருவாக்குது. அதுவும் ஒரு காரணின்னு சொல்றேன். நான் அது மட்டுமே சொல்ல, நான் சொன்ன எல்லாம் சேர்ந்து வருகிறது. அதான் சொல்றேன். ஆமா, இது வந்து முழுக்க எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினால தான் நடந்துச்சுன்னு நான் சொல்லல. வாய்ப்பு இருக்குமோ அந்த சந்தேகமே எழக்கூடாது, ஜனநாயகத்தில் ஆபத்துன்னு நான் சொல்றேன். ஓகே, இது திமுக வெற்றி பெற்று தான் சொல்றேன். திமுகவா இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், தாவேகா இருக்கட்டும், யார் வெற்றி பெற்றாலும் யார் தோல்வி அடைந்தாலும் இவிஎம் என்பது சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கணும். அப்ப அப்படியான ஒரு சந்தேக பார்வை வருகின்ற பொழுது ஏன் வாக்குச்சீட்டு முறைக்கு மாறக்கூடாது? வாக்குச்சீட்டுல மாதிரி தாவேகா ஜெயிச்சா எல்லாம் அக்செப்ட் பண்ணி தானே ஆக போறாங்க. திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும். ஏன்னா வளர்ந்த உலக நாடுகளிலேயே அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே வாக்குச்சீட்டு முறை தானே. இந்த எலக்ட்ரானிக் ஓட்டு மிஷினை கண்டுபிடித்த நாட்டிலேயே வாக்கு சீட்டு முறை தான். சுப்பிரமணியன் சாமி சொல்றாரு, நான் அந்த நிறுவனத்தை சேர்ந்தவர்களிடம் பேசினேன், அந்த நாட்டை சேர்ந்தவர்களிடம் பேசினேன், அதெல்லாம் எங்க நாட்டில் வைக்க மாட்டோம், அதுல வந்து நிறைய ஃப்ராடு பண்ணலான்னு அவங்க சொல்றாங்கன்னு சுப்பிரமணியன் சாமி சொல்றாரு. அப்போ இந்த சந்தேகங்கள் எல்லாம் நமக்கு வந்து வரத்தானே செய்யும். பேக் டு பட்ஜெட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எதுவுமே இல்ல ஸ்டிக்கர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஏஐக்காக பயிற்சி முகாம்கள், 10 ஒலிம்பிக் பயிற்சி மையங்கள் ஸ்டாலின் ஆரம்பிச்சது ஏஐக்காக. ஆமா, ஏஐக்கான சிறப்பு பள்ளிக்கல்வித்துறையில கொண்டு வந்துட்டாங்க கடந்த ஆட்சி காலத்துல. அது கடைசி நேரத்துல கொண்டு வந்து அதை உட்கார்ந்து திட்டங்களை போட்டு பெரிய அளவுல அதை எடுத்துட்டு வந்தாங்க. ஏஐ அடுத்து இனி எதிர்காலம் ஏஐ தான் சொல்லி ஒண்ணு மட்டும் புரிஞ்சுங்க. கணினித்துறையை பொறுத்தளவுல எதிர்காலம் என்ன அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுல திமுக எடுத்த முயற்சிகளை யாரும் எடுத்தது கிடையாது. கணினி என்றால் என்னவென்றே இந்தியாவில் தெரியாத காலகட்டத்தில் பள்ளி பாடத்தில் கணினி கல்வியை கொண்டு வந்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். இனி கணினி யுகம் என்பதை தெரிந்து கொண்டு டைடல் பார்க்க கொண்டு வந்து கணினி முதலீடுகளை, மென்பொருள் பூங்காக்களை தமிழ்நாட்டில் உருவாக்கியவர் அவர். ஆசியாவின் மிகப்பெரிய மென்பொருள் பூங்காவை தமிழ்நாட்டில் உருவாக்கி காட்டினார். அதனாலதான் இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்க எல்லாம் எங்க வேலை பார்க்கறாங்க? சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் வேலை பார்க்கறாங்க, ஐடி கம்பெனிஸ் வேலை பார்க்கறாங்க. ஐடி கம்பெனிகளில் வேலை பார்க்கக்கூடியவர்களினுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கு பொருளாதார ரீதியாக ஒரு தலைமுறையே என்ன செஞ்சிருக்குது, மாறி இருக்கிறது என்பதில் திமுகவினுடைய பங்களிப்பு இருக்கிறது அப்படிங்கிறத மறுக்க இயலாத உண்மை. இதை பற்றி நான் சொன்ன ஒரு வார்த்தையை கூட பலரும் திருச்சி வேற மாதிரி வெட்டி ஒட்டி இப்ப உதயநிதிக்கு பரப்பின மாதிரி இப்ப பரப்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ணாங்க. நான் சொல்ல வந்ததனுடைய பொருளே என்பதே வேறு. விவசாயிகள் சேற்றில் காலை வைத்தால்தான் நாம் சோற்றில் கையை வைக்க முடியும் என்று சொல்றோம் இல்லையா? அந்த கோணத்துல நான் சொல்ல வந்த ஒண்ணு எடுத்தாங்க. பரவாயில்ல, அதை விட்டுருங்க. பட் நான் இப்பவும் சொல்றேன், தகவல் தொழில்நுட்ப புரட்சியை தமிழ்நாட்டில் விதைத்ததுல திமுகவுடைய பங்கு அலாதியானது. அதே தான் கடந்த ஆட்சி காலத்துல நீங்க வந்து நான் முதல்வன் திட்டங்கிறது அவ்வளவு IAS IPS உருவாக்கி காட்டுச்சு. அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை திட்டத்தின் மூலம் பல நூற்றுக்கணக்கான பேர் வெளிநாடுகளில் மிக உயர்ந்த பல்கலைக்கழகங்களில் பயின்று வருகிறார்கள். இப்ப நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பாக வந்த ஒரு அலைபேசி அழைப்பு, நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் வேறு சில மாநிலங்களில் படிக்கக்கூடிய தம்பி தங்கைகளுக்கான கட்டணத்தை, கல்வி கட்டணத்தை இந்த இப்போ செலுத்த வேண்டிய கல்வி கட்டணத்தை இந்த அரசு செலுத்தாம விட்டு அவங்கள கல்லூரியிலேருந்து வெளியில போங்கிற அளவுக்கு அந்த கல்லூரி நிர்வாகங்கள் ப்ரெஷர் கொடுத்ததாக ஒரு செய்தி. அப்போ அவங்க தங்க கையிலேருந்து கெட்டியிருக்கிறாங்க. கையிலேருந்து கெட்டிய பிறகு இது ஒரு பிரச்சனையாக மாறக்கூடிய ஒரு சூழல் உருவான போது அந்த மாணவ மாணவிகளினுடைய அக்கௌண்ட்டுக்கு அரசு பணத்தை அனுப்பிடுச்சு. அதுவும் செய்தி. ஆனா ஏன் இவ்வளவு இதுல வந்து ஏன் இவ்வளவு குழப்பம், ஏன் இவ்வளவு இது குறித்து என்ன சொல்றது, தெளிவா இருக்கணும்ல. இதுக்குள்ள அவங்களுக்கு கல்லூரிக்கே ஃபீஸ் கட்டி இருக்கணும்ல நீங்க. அப்ப இந்த மாதிரி பல சிக்கல்கள் இந்த அரசுல என்ன இருக்குது. சோ எதுக்கு சொல்றேன்னா, ஏஐ பொறுத்தளவு அது மாதிரி ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், எல்லாமே கடந்த ஆட்சி காலத்தில் அவ்வளவு சிறப்பாக தீட்டப்பட்ட திட்டங்கள் தான். இன்னைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் ஒரு பட்டியலே போட்டார். எது இதனுடைய பெயரெல்லாம் நீங்க என்னென்ன மாற்றி இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு பெரும் பட்டியல் போட்டார். அதை மறுக்க முடியுமா இவங்க? முடியாது. நான் என்ன கேட்கிறேன், மதிய உணவு திட்டம் காமராஜர் கொண்டு வந்தார், ரைட்டா? சத்துணவு திட்டம் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தார். காலை உணவு திட்டம் ஸ்டாலின் கொண்டு வந்தார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திட்டம் இருக்குதுல்ல, ஒரு கிரெடிட் இருக்குதுல்ல. சமத்துவபுரம் கலைஞர் கொண்டு வந்தார். நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமை பெண், முதல்வர் படைப்பகங்கள் இவையெல்லாம் ஸ்டாலின் கொண்டு வந்தார். காலை உணவு இதெல்லாம் ஸ்டாலின் கொண்டு வந்தார். அப்போ நீங்க அப்படி புதுசா என்ன கொண்டு வந்தீங்க? ஏதாவது சொல்லுங்க. நீங்க கொண்டு வந்த திட்டம் என்ன இருக்குது இந்த பட்ஜெட்ல? எதுவும் இல்ல, எதுவுமே இல்ல, எதுவுமே. நீங்க புதுசா அப்போ உங்களுக்கு சிந்திக்கும் ஆற்றல் இல்ல. அப்ப புதுசா எதுவுமே புதுசு இல்லையானா புதுசு இருக்கு. என்ன புதுசு இருக்குன்னா, எல்லா திட்டத்துக்கும் புதுசா பேர் இருக்கு. பழைய திட்டங்களுக்கு பேர் புதுசா இருக்கு.
மாற்றம், இதான் மாற்றம். இது மாற்றமா? இது பெருத்த ஏமாற்றம். சார், அதே சமயம் நம்ம இந்த ஆட்சி ஆரம்பிக்க காலகட்டத்திலேயே வந்து கடன் தொகை அப்படிங்கிறது பெரிய விவாதமா மாறிட்டு இருந்தது. இன்னைக்கு முடிச்சுட்டு நிதி செயலாளர் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அதுல வந்து இந்த 3 மாதத்துல 21,000 கோடி கடன் வாங்கியிருக்கோம், ஆண்டுக்காண்டு இது வந்து ஏறிக்கிட்டே போகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. சார், இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? கடனை நான் என்ன சொல்றேங்க, நான் உங்களுக்கு அதை கூட தெளிவா எடுத்து சொல்றேன். கடன் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க பாருங்க, இது மாதிரியான ஒரு ஏமாற்று வேலை எதுவும் கிடையாது. ஏன்னா நாம வாங்கின கடன், அதாவது திமுக ஆட்சி வாங்கின கடன் வெறும் 2.85 லட்சம் கோடி தான். மீதி அதற்கு முன்பு வாங்கிய அஇஅதிமுக கடனுக்கான வட்டி, நான் மிகச்சரியா சொல்றேன், 4.57 லட்சம் கோடி. 10 ஆண்டு கால அஇஅதிமுக ஆட்சி விட்டு செல்கின்ற பொழுது 2021 எடப்பாடி பழனிசாமி இந்த ஆட்சியை விட்டு இறங்கி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகின்ற பொழுது தமிழ்நாட்டினுடைய கடன் 4.57 லட்சம் கோடி. ஒரு தோராயமா நீங்க ஒரு 5 லட்சம் கோடின்னு வச்சுக்கோங்க ஒரு வாதத்துக்கு. 5 லட்சம் கோடி, சரியா? வட்டி மட்டும் 5 ஆண்டுக்கு கட்டப்பட்டது 1.88 லட்சம் கோடி. ஏன்னா சராசரியா 37,586 கோடி வட்டி. அப்போ 1.88 லட்சம் கோடி. இதை கூட்டி இந்த அசலையும் அதிமுக ஆட்சி காலத்தில் வாங்கப்பட்ட கடனையும் இந்த வட்டியும் சேர்த்து கூட்டிட்டீங்கன்னா திமுக ஆட்சி காலத்தில் வாங்கப்பட்ட கடன் வெறும் 2.85 லட்சம் கோடி. திமுக ஆட்சி பொறுப்பேற்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் கொரோனா கோர தாண்டவம் ஆடியது. வீட்டை விட்டு யாரும் வெளியில் வர முடியல, தொழில்கள் முடங்கி கிடந்தன. தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் 0.07 ஒன்று கூட இல்லை. ஆனால் 11.19 விழுக்காட்டில் ஸ்டாலின் கொண்டு போய் விட்டுட்டு உங்க கையில் ஆட்சியை கொடுத்திருக்கிறார். பின்னாடி இருந்த தமிழ்நாட்டை முன்னாடி கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்கிறார். இன்னைக்கு நீங்களே பட்ஜெட்ல பல இடத்துல தமிழ்நாடு முன்னேறிய மாநிலம், முன்தங்கிய மாநிலம் நீங்களே பெருமை பித்திக்கிறீங்க. நீங்களா பண்ணீங்க? ஸ்டாலின் செய்தார். அப்ப அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு வளர்ந்ததான் இருந்துச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. கலைஞர் ஆட்சியை ஜெயலலிதா அவரிடம் கொடுத்த போது, தட் மீன்ஸ் 2011 அதுக்கு முன்னாடி திருப்பி கீழே போச்சு. கலைஞர் ஆட்சிக்கு வந்து ஏத்தி 13.12 விழுக்காட்டு பொருளாதாரத்தில் விட்டார். 13.12 விழுக்காடு பொருளாதாரத்தில் கொண்டு வந்த கலைஞர் அவர் எங்களுக்கு வேண்டாம், ஜெயலலிதா அம்மையார் தான் வேண்டும்னு ஓட்டு போட்டுச்சு தமிழ்நாடு. ஜெயலலிதா அம்மையார் வந்து அதை 7.4, 5.37, அப்புறம் 7.6, 4.92, 8.24, அப்புறம் 7.15, இப்படியே ஏறி இறங்கி 3.25 எடப்பாடி பழனிசாமி பேரில் 3.25க்கு வந்து 0.07க்கு வந்துடுச்சு. திருப்பி ஸ்டாலின் கையில் வருது. அவர் போராடி மண்டையை பிச்சு எல்லா பொருளாதார அறிஞர்களையும் கூட்டு நோபல் பரிசு பெற்ற பொருளாதார மேதை எஸ்தர் டஃப்லோ தலைமையில் குழுவை அமைத்து மெல்ல மெல்ல அந்த பொருளாதாரத்தை 0.07 திருப்பி 7.89, 6.17 இறங்கி திருப்பி 9.26, அப்புறம் 11.19 கொண்டு போய் விடுறாரு. 11.19 கொண்டு போய் உங்ககிட்ட கொடுத்து வருவாய் பற்றாக்குறை 62,000 கோடியா இருந்ததை கிட்டத்தட்ட 40,000 கோடிக்கும் கீழே குறைச்சி, 3 விழுக்காட்டிற்கு அதிகமாக இருந்த வருவாய் பற்றாக்குறையை 1 விழுக்காடு அளவிற்கு குறைச்சி பல்வேறு திட்டங்களை தீட்டி தமிழ்நாடை முன்னணி மாநிலமாக மாற்றி நிப்பாட்டும் போது எங்களுக்கு நீங்க வேண்டாம், அவர் நல்லா டான்ஸ் ஆடுறாரு, ஸ்டைலா இருக்காருன்னு அவர்கிட்ட ஓட்ட போட்டுருச்சாங்க மக்கள். இப்ப அவர் வந்து 3 மாசத்துல 20,000 கோடிக்கு மேல கிடக்கு. இப்போ இந்த 20,000 கோடியிலையுமே வந்து நம்ம இதுக்கு முன்பாக இருந்த நீங்க சொன்ன அதே கணக்குப்படி கடனுமே வந்து 14,000 கோடி சொல்றாரு இல்ல. அப்ப நீங்க ஏன் வந்து இது புரியாம, இந்த அரசு தெரியாம எதுக்கு நீங்க வந்து மேடையில சவால் விட்டீங்க? நீங்க பேசும்போது என்ன பேசுனீங்க? நீங்க தானே மேடம் பேசுனீங்க. அறியாமையில பேசின ஒரு விஷயம் ஒத்துக்குங்க, பொது மன்னிப்பு கேளுங்க மக்கள்கிட்ட. தெரியாம சொல்லிவிட்டேன், நீ மன்னிச்சுக்கிடுங்க, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு மன்னிச்சுக்கிடுங்க மக்களேன்னு கேளுங்க. இல்ல, இந்த பொது மன்னிப்பை உதயநிதி அவர்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நேற்றைக்கு தஞ்சாவூர் போராட்டத்துல பேசின அந்த வார்த்தைகள் என்ன தப்பா பேசினாரு? உங்க புத்தி நான் சொல்றது தாவேகாவை சேர்ந்த சிலர் இதை தவறாக சித்தரித்த, எல்லாரும் சொல்ல தவறாக சித்தரித்தவருடைய புத்தியில அழுக்கு இருக்கு. உங்க புத்தியில அழுக்கு இருந்தா அதுக்கு அவர் என்ன பண்ணுவாரு? அவரு ஆட்சி நீர்ச்சிக்கலை பற்றி பேசிட்டு வர்றாரு, நதி நீர்ச்சிக்கலை பற்றி பேசிட்டு வர்றாரு, அமைச்சர்களை கடுமையா சாடிக்கிறார், எல்லாம் பேசுறாரு. அப்போ அவரு இந்த அரசுக்கு எதை பத்தி அக்கறை இல்லை. இந்த அரசுடைய கவனம்லாம் எங்க இருக்கு தெரியுமா? இந்த அரசுடைய கவனம்லாம் எங்க இருக்குது? திமுகவினரை கைது செய்வதில் மட்டும்தான் இருக்கிறதுன்னு சொல்றாரு. அவர் சொல்லிட்டாரா? இதையும் சொல்லிட்டு அதையும் சொல்லிட்டாரு. அதன் பிறகு கீழே இருந்து ஒரு குறிப்பிட்ட நடிகனுடைய பெயரை சொல்லி கத்துறாங்க. இப்ப அவர் என்ன நினைக்கிறாரு? இதாப்பா அங்க பிரச்சனை. எது பிரச்சனை? நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? தண்ணி வேணும், காவிரி வறண்டு கிடக்கு, விவசாயிகளுக்கு தண்ணி இல்லை, நம்ம அதை பேசதானே வந்திருக்கோம், நமக்கு அதான முக்கியம், இதுவா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அதைத்தான் சொல்றாரு. அப்படின்னு நினைச்சிட்டு என்ன சொல்றாரு? எது எப்படி போட்டுங்க, நீங்க அதெல்லாம் பேசாதீங்க, எது எப்படி போனாலும் நமக்கு அங்க தண்ணி வரணும்,
இதுவா பேச்சு? ம். நீங்க நடிகை பத்தி பேரை சொல்லி கத்துறீங்க, எதுவாங்க? எது எப்படி போட்டுங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க, நமக்கு அங்க தண்ணி வரணும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஒரு கேப் நிமிஷம், விட்டு ஒரு நிமிஷம், காவிரி அப்படிங்கிறாரு. ஒரு நிமிஷம் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு அவர் மனசுல ஒரு பதட்டம் வருது. தாவேக்காரங்க தப்பாலாம் பேசுவாங்க, இதை அவங்க எதையும் சரியா சிந்திக்க மாட்டாங்களே, ம். அருவருப்பாவும் ஆபாசமும் தானே சிந்திப்பாங்க, இதை திருப்பிச்சிட்டாங்கன்னா, இதை மடமாற்றிட்டாங்கன்னா பயம் வருது அவருக்கு. ம். ஏன்னா இவங்களை பத்தி அவருக்கு தெரியுது. அப்போ அவர் என்ன சொல்றாரு, நான் காவிரியை பத்தி சொன்னேங்க, நான் காவிரி தண்ணியை சொன்னேன் அப்படின்னு தெளிவுபடுத்துறாரு. அவர் பயந்த மாதிரியே நீங்க அதை திரசை திருப்பி உட்காந்து வச்சுட்டு அவர் மன்னிப்பு கேட்கணும்னு அவர் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அவர் ஸ்டாண்ட்ல தெளிவா இருக்காருங்க. ம். நீங்க தான் இன்னும் சொல்ல போனா அதிகமா பேசுனீங்க இல்லையா? என்னைய பார்த்தா கவர்ச்சி, நான் என்ன அப்படின்னு கேட்டீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த நான் என்னங்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? கவர்ச்சி நடிகையா அப்படின்னு அப்படி எடுக்கலாம். ஒரு படத்துல எஸ்ஜி சூர்யா கேட்பாரு, நான் என்ன இதான்னு கேட்பாரு ஒரு நடிகை பேரை சொல்லி. அப்ப அவங்கள கொச்சப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். அப்ப நீங்க விஜய் அதைத்தான் சொல்ல வந்தீங்களா? ம். ஒரு டேஷுங்கிறாரு, அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த டேஷ்ல எவ்வளவு கெட்ட வார்த்தைகளை இட்டு நிரப்ப முடியும்? இப்போ அவர் மோசமான ஒரு கெட்ட வார்த்தையை தான் சொன்னாரு அப்படின்னு நான் சொல்றேன். அவர் என்ன செய்வாரு? நான் அப்படி சொல்லவே இல்லை, நீங்க நினைச்சா உங்க தப்பு. ம். அதே தான் சொல்றேன். உதயநிதி அப்படி சொல்லவே இல்லை, நீங்க நினைச்சா அது உங்க தப்பு. உங்களுடைய சிந்தையில அழுக்கு இருந்தா அதுக்கு அவர் என்ன பண்ணுவார்? இல்லை சார், இதை வந்து பழைய திமுகவோடலாம் கம்பேர் பண்ணி இந்த 2 நாட்கள்ல நிறைய பார்க்க முடிஞ்சது சார். அவங்களுடைய தாத்தா கலைஞரே அப்படிதான், என்ன பேசினாரு? பாவாடை நாடாவே அவிழ்த்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிற. இதெல்லாம் வாட்ஸ்அப்ல வர வதந்திகள். ம். அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றீங்களா சார்? திருப்பி சொல்றேன். ம். ஒரு கருத்து எங்கு சொல்லப்பட்டது, எந்த இடத்துல சொல்லப்பட்டுச்சு, சொல்லப்பட்டுச்சா, ம். இது ஒரு பெரிய விவாதம். ஓகே. இதெல்லாம் பேசுறவங்க யாரும் வீடியோ ஆதாரத்தோடு இருக்கிற எதற்கும் பதில் சொல்ல மாட்டாங்க. ம். அம்மையார் சோனியா காந்தி அவர்களை பற்றி ஜெயலலிதா அவர்கள் பேசிய வார்த்தைகளை தமிழ்நாடு ஒருபோதும் பேசாது, மறந்துடும். செலக்டிவ் அம்னீஷியா. சோனியா காந்திக்கு பதியும் கிடையாது, பக்தியும் கிடையாது, நாங்க பதிபக்தி இல்லாதவர் என்று ஜெயலலிதா சொன்னார், நான் சொல்லல. நான் அதையும் கண்டிச்சிருக்கேன். இதே சகோதரி கனிமொழி அவர்களை பற்றி ஜெயலலிதா அம்மையார் பேசிய வார்த்தைகளை வெளியில சொல்ல முடியாது, அப்படி பேசினாங்க. ஏன் இதே ஹெச் ராஜா சகோதரி கனிமொழி அவர்களை எவ்வளவு கொச்சையா பேசியிருக்கிறாரு. அன்னைக்கு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன்லாம் எங்க இருந்தாங்க? ஏன் இன்னைக்கு இதே நயனா நாயந்திரன் இந்த குறிப்பிட்ட நடிகை பேரை சொல்லித்தாங்க விஜய் பேசினாரு. அன்னைக்கு தமிழிசை கண்டிச்சார்களா இல்ல வாணி சீனிவாசன் கண்டிச்சாங்களா? இன்னைக்கு தாவேக்கால ஒருத்தர் சேர்ந்திருக்காரு, ஒரு பேச்சாளர். அவர் பேசின பேச்செல்லாம் உட்காந்து கேட்டுருங்க குடும்பத்தோட. நீங்க அவர் பேசாத நான் யாரையும் பேர் கூட்டு போயிட்டு சொல்ல விரும்பல. குடும்பத்தோட உட்காந்து அவர் பேச்சை கேட்க முடியுமான்னு சொன்னோன்னு உங்களுக்கு அவர் ஞாபகம் தானே வருது. அப்ப இப்ப இதை என்ன எடுத்துக்கிறது? என்ன பேசுறீங்க? ஒன்று சொல்லட்டுமா? தமிழ்நாடு அரசியலில் மிக அதிகமான ஆபாச தாக்குதல்களுக்கு உள்ளான ஒரு கட்சி உண்டென்றால் அது திமுக. ஆபாச தாக்குதல்களுக்கு உள்ளான ஒரு குடும்பம் உண்டென்றால் அது கலைஞர் குடும்பம். கலைஞரை பேசாத பேச்சா இவங்கெல்லாம்? ஸ்டாலின் அவர்களை பேசாத பேச்சா இவங்கெல்லாம்? எவ்வளவு பேசியிருக்கிறாங்க. இன்னைக்கும் தாவேக்காவோட அஃபிஷியல் ஐடிவிங்க அவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்குது. கலைஞரையும் அவர் குடும்பத்தையும் பிடிச்சி உள்ள போட்டீங்களா எல்லாரையும்? என்ன பேச்சு இதெல்லாம்? இல்லை சார், இது தொடர்ந்து வந்து நம்ம குறிப்பிடுற நீங்கள் சொல்லக்கூடியவங்க எல்லாமே சமூக வலைத்தளத்தில் எங்கோ ஒரு மூலையில இருந்து ஈடுபடுறவங்க. நம்ம திமுக எடுத்துக்கிட்டோம்னா சட்டமன்ற உறுப்பினர்களோட அந்த பேச்சுமே ஒரு ஸ்டாண்ட் மாறி போறாங்களோ அப்படிங்கிற. யாரா இருந்தாலும் கண்ணியமா பேசணுங்கிறது எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது சகோதரி. அது திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும், காங்கிரஸ் இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நாகரிகமாக கண்ணியமாக பேசணும், தரவுகளோடு பேசணும், கண்ணிய குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. ஒருவேளை சூழல் கருதி உங்களுடைய வாயில உங்களை அறியாம கண்ணிய குறைவான வார்த்தை வந்துட்டது, அல்லது அது கண்ணிய குறைவா இல்லைன்னு நீங்க நினைக்கலாம், யாரையோ காயப்படுத்தி இருக்கிறது என்றால் அதுக்காக வருத்தம் தெரிவிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லைங்கிறது என்னுடைய பார்வை, அது வேறு. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் விவகாரத்தில் எல்லாரும் பொங்குறீங்களே, ஏன் அந்த பொங்கலை வந்து நீங்க நயனா நாயந்தனுக்கு வைக்கல, ஏன் விஜய்க்கே வைக்கல? நான் திருப்பி திருப்பி கேட்கிறேன். ஓகே, நீங்க எல்லாருக்கும் செலக்டிவா உங்களுக்கு நாகரிகம் வருது. உதயநிதி ஸ்டாலின் பேசுனது ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிறேன், ஒரு வாதத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் பேசுனது தப்புன்னு வச்சுப்போம் ஒரு வாதத்துக்கு. அதை விட பெரிய தப்பு பாலியல் வல்லுறவு. பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக ஒரு பெண் பகிரங்கமாக புகார் அளிக்கிறார். அதற்கு உங்களுடைய எம்எல்ஏ துணை போனதாக அவர் குற்றம் சாட்டுகிறார். அந்த எம்எல்ஏவை தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அவர் மீது என்ன நடவடிக்கை? போன கூட்டத்தொடரிலே கேட்ட ஒரு கேள்வி இந்த வரைக்கும் நீடிக்குதே. ஒரு சகோதரிக்கு நான் நேர்காணல் நடிச்சிருக்கேன், அதனால அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல. ஜெகதீஸ்வரி என்ற ஒரு பெண் அமைச்சர் என்ன மாதிரியான வார்த்தையை பயன்படுத்தினாங்க இல்லையா? அந்த வார்த்தையை சொல்லி கூட என்னால இங்க வந்து பேசுறதுக்கு குசுது. ஒரு சகோதரிட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம்.
அந்த அமைச்சர் மீது நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஆப்போசிட்ல இருக்கவங்க மேல நடவடிக்கை எடுத்துட்டீங்க. அதே தான் அங்கேயும் பாலியல் குற்றச்சாட்டு சொன்ன பெண்ணை கட்சியில இருந்து நீக்கிட்டீங்க. நீங்க பெண்கள் பாதுகாப்புல உங்களுக்கு ரொம்ப அக்கறை இருக்குது, நாங்க நம்பணும். என்ன பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட ஒரு குழந்தையை அந்த குழந்தையின் பெற்றோருக்கு தெரியாமல் எரியூட்டிய ஒரு கேடுகட்ட அரசாங்கம் இது. இதுக்கு என்ன பெண்களின் மீது அக்கறை இருக்குது? இது மூலமா அவங்க என்ன சொல்ல வராங்க சார் தாவேகா? அவங்களுக்கு வேற டைவர்ஷன் பாலிடிக்ஸ். நாட்டில் இருக்கக்கூடிய மின்வெட்டு, நாட்டில் இருக்கக்கூடிய மின்கட்டண உயர்வு, நாட்டில் இருக்கக்கூடிய முதலீடுகள் வெளியில் போன சிக்கல்களை மாற்றணும். இது எல்லாத்த விட மேல அய்யலூர்ல அரசு பள்ளியில மாணவ மாணவியர்கள் குடிக்கக்கூடிய தண்ணீர் தொட்டியில மலம் கலக்கப்பட்டிருக்கிறது. வேங்கை வயல் விவகாரத்தில் கொந்தளித்தெழுந்த அத்தனை பேரையும் நான் தேடிட்டு இருக்கேன். எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க. இந்த விவகாரம் ஒரு நிமிஷம், வேங்கை வயல் விவகாரத்திற்கு கொந்தளித்து எழுந்தது சரி. நான் திருப்பி சொல்றேன், நான் இப்படி சொன்ன உடனே நான் ஏதோ அதை நியாயப்படுத்துறேன்னு கொஞ்சம் பேர் கிளம்புவான். வேங்கை வயல் விவகாரம் மனித அவலம், அதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. அதுக்கு கொந்தளித்தது சரி, அதுக்கு கொந்தளிச்சது சரின்னு தான் நான் சொல்றேன். ஆனா இங்க யாரும் கொந்தளிக்கலையே. அப்ப விஜய் ஆச்சுன்னா சும்மா இருப்பீங்களா? இது வெளியே வரல அப்படின்னு நான் சொல்றேன். அதை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் மாத்தினாங்க. ஏன்னா அன்னைக்கு இரவு தான் இது நடக்குது. நல்லா புரிஞ்சுங்க, அயலூர் விவகாரத்துல இது நடக்குது. உடனே அதை டைவர்ட் பண்றதுக்கு தான் நீங்க உதயநிதியை கைது பண்ணீங்க. இவர் இப்படி பேசலனாலும் கைது நடவடிக்கை நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி சார். வேற ஏதாவது ஒண்ணு பண்ணி டைவர்ட் பண்ணுவாங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க. அவங்க எல்லா தருணத்திலையும் ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா வேற 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 டைவர்ஷன் எல்லா கட்டத்திலையும் அவங்க ஏதோ ஒரு டைவர்ஷன் நடக்கும். அதை கரெக்டா பண்ணிருக்காங்க. இந்த வழக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, இதுக்கு முந்தைய வழக்குகள், இப்போ எம்எல்ஏக்களை குதிரை பேரமா பேசப்பட்ட அந்த வழக்கு எல்லாத்துலயுமே நீதிமன்றத்துல ஒரு பின்னடைவு தாவேகா பக்கம் வந்து பார்க்க முடியுதே சார். ஆத்திரக்காரர்களுக்கு பழமொழி ஒண்ணு உண்டு, அதுக்கு மேல அதை சொல்ல விரும்பல, ஃபுல் பழமொழியை சொல்ல கூட விரும்பல. நீங்க ஆத்திரத்துல நடவடிக்கை எடுத்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு பழமொழி தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும். ஆத்திரக்காரர்களுக்கு அப்படின்னு சவுத்துல ஒரு பழமொழி, உங்களுக்கு தெரியுமா அது? ரைட், அவ்வளவுதான். உங்களுக்கும் தெரியும், அப்ப நேர்களுக்கும் தெரியும். இப்ப நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வேணும், அவ்வளவுதான். நீங்க அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையோடு ஆத்திரத்தோடு போய் நிக்கிறதுனால எல்லா இடத்துலையும் கூட்டு வாங்கிருக்கீங்க. அதுல என்ன கொடுமை தெரியுமா? உதயநிதி ஸ்டாலின் மீது தேசத்துறை வழக்கு மட்டும் தான் போடல. இவங்க மதங்களுக்கிடையில் மோதலை ஏற்படுத்த முயற்சி சார். இதுல எங்க மதம் வந்துச்சு? கலவரங்களை தூண்ட சதி செய்தார், கூட்டுச்சதி, பல பேரை சேர்த்து கூட்டுச்சதி. இதுல என்ன கூட்டுச்சதி பண்ணிட்டாரு? ஒரு ஆர்ப்பாட்டத்துல பேசுறாரு, கொஞ்சம் பேர் கத்துறான், இவர் ஒரு கருத்தை சொல்றாரு, கீழே கத்தனவங்க கருத்தையும் மேல சொன்ன கருத்தையும் நீங்க ஒன்னாக்கி ஒன்ன பரப்பி விட்டீங்க இல்லையா? இதுக்கும் அதுக்கு எப்படி ஒன்னாகும்? இப்போ நீங்க என்ன நேர்காணல் எடுக்கிறீங்க சகோதரி, நான் ஒரு கருத்து சொல்லிருக்கேன், நீங்க குறிக்கிறீங்க, நீங்க ஒரு கேள்வி கேட்க குறிக்கிறீங்கன்னு வச்சுக்கங்க. நீங்க குறிக்கிடும் போதே நான் தொடர்ந்து பேசுறேன், அப்படி வச்சுப்போம். சும்மா ஒரு கற்பனையா சொல்றேன். இந்த மாதிரி அயோக்கிய பயல்கள் எல்லாம் அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க அதுக்குள்ள கேள்வியை டிராஃப்ட் பண்ணிட்டீங்க. இல்லை சார், பட்ஜெட்டை பத்தி பேசுறோம், நிதியமைச்சர் மரிய வில்சன் அப்படின்னு சொல்லி நீங்க ஏதோ கேட்க வரீங்க, அல்லது விஜயை பத்தி ஏதோ கேட்க வரீங்க. நான் பாலியல் வன்கொடுமை செய்தவர்களை நடுரோட்ல விட்டு இவங்களெல்லாம் என்ன செய்யணும், தூக்கில ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு கருத்து சொல்ல வர்றேன். நான் சொல்ல வர கருத்தை நான் சொல்றேன். இந்த மாதிரி அயோக்கியர்கள் எல்லாம் சொல்லும்போது நீங்க யாரோ ஒரு அமைச்சர் பேரையோ அல்லது முதலமைச்சர் பேரையோ விஜய் பேரையோ சொல்லிட்டீங்க. கிராஸ்லிங் ஆகும். நான் சொல்றேன், நடுரோட்ல விட்டு தூக்கில போடுங்க அப்படின்னு சொல்றேன். இவர் அமைச்சர் தான் அப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் எப்படி பொறுப்பாங்க? நான் சொல்ல வந்த கருத்து என்னுடைய கருத்து, நான் சொன்ன கருத்துக்கு மட்டும் தான் நான் பொறுப்பு இருக்க முடியும். நீங்க இடையில முன்னாடி ஒன்று சொல்லுவீங்க, அதையும் இதையும் ஒன்று சேர்த்து விட்டு நான் அதைத்தான் சொன்னேன்னா சார், இந்த விஷயம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேச்சுக்கு பொருந்தாது சார். இல்ல, நான் தெளிவா சொல்றேன், உதயநிதி பேச்சுக்கு தான் சொல்றேன். கீழே இருக்கிறவங்க கத்துனதுக்கும் மேல இருக்கிற சொன்னதையும் நீங்க சிங் பண்ணீங்கன்னா அது உங்க தப்புங்கிறேன். வெட்டி ஒட்டப்படல இல்ல, வெட்டி ஒட்டப்படலைங்கன்னா இதை பண்ண முடியாது அப்படின்னு இல்ல, இதையும் அதையும் சேர்த்து சொல்றேன் நான். நீங்க இது தனி கருத்துங்க, இது தனி கருத்து. இது ரெண்டையும் நீங்க என்ன செய்றீங்க, ஒன்னாக்குறீங்க. இது ரெண்டையும் நீங்க ஒன்னாக்குறீங்க. அதுக்கு அவர் எப்படி பொறுப்பு எடுக்க முடியும்? இந்த பாக்கியராஜ் ஒரு படத்துல செய்வார், அவர் பிளாஸ்டிக் சாமான் வைப்பார், வேலைக்கு போயிருப்பார், இன்டர்வியூக்கு கிடைக்காது, இன்டர்வியூவில் வேலை கிடைக்காது, வருவார், ஒருத்தர் பிளாஸ்டிக் வித்துட்டு போவார். எவ்வளோ வையா தருவார்? 3 ரூபாயோ சொல்லுவார், சம்திங் குடியா அப்படின்னு தலையில் தூக்கி வச்சுப்பார். என்னையா சும்மா வர சத்தம் போட்டுட்டு வாயா, என்ன சத்தம் போடணும், அதுக்கு சேர்த்தாயா 3 ரூபாய் ஏதோ சொல்லுவார். என்ன பிளாஸ்டிக் சாமானம் அப்படின்னு கத்தியா அப்படின்னு சொல்லுவார்.
இவர் பிளாஸ்டிக் ஜாமானம்னு கத்தும்போது அங்கே ஒரு குறு போகும். வேலையில்லா பட்டதாரிகளுக்கு அப்படின்னு அவங்க சொல்லும்போது இவர் பிளாஸ்டிக் ஜாமானம், படித்த பட்டதாரிகளுக்கு பிளாஸ்டிக் ஜாமானம், இது தனி அது தனி. அந்த மாதிரி நீங்க வந்து அப்படித்தான் இருக்கு. ஓகே சார். அந்த கைது நடவடிக்கை அப்படிங்கிறதுமே அதனால தான் நீதிமன்றம் கட்டிக்குது. நீதிமன்றம் நீங்க வந்து தொடர் நீங்க சொன்ன மாதிரி அந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முயற்சித்த வழக்கில் இருந்து அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டாங்க பாருங்க, அந்த வழக்காக இருக்கட்டும், மேலும் பலரை வந்து கைது செய்த வழக்காக இருக்கட்டும், எல்லா வழக்கிலும் நீதிமன்றத்தை கேட்குது. ஏங்க இது ஒரு டெஃபமேஷன் கேஸ் போடுங்க, இதுக்கு என்ன இரு பிரிவினருக்கு இடையில் சதி, என்ன கொலை வழக்கு போட்ட மாதிரி போட்டு வச்சுக்கிங்களே, நீதிமன்றம் கேட்குது. உடனே பிணை குடிக்கிறது, ஜாமீன் குடிக்கிறது. இவங்க ஜாமீனே கொடுக்கூடாதுலாம் சொல்றாங்க, நீதிமன்றம் ஜாமீன் கொடுக்குது. இப்போ இவங்களே என்ன செஞ்சாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து திமுக போன வழக்கில் ஸ்டாலின் அவர்கள் தன் மகனுக்காகத்தான் அப்படின்னு சொல்லி கரூர் வழக்கு 41 பேர் பலியான வழக்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் ஸ்டாலின் மீதும் திமுக மீதும் பழி போட்டாங்க. ஆதவர்ஜுனா ஒரு வார்த்தையை பயன்படுத்தி பேசினார். அதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு சென்றது, உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு திமுக. அப்போ உச்சநீதிமன்றம் என்ன தெரியுமா சொல்லிச்சு, அவங்க பேசினா பதிலுக்கு நீங்கள் பேசுங்க, அப்படிதான் ஊடகங்களில் செய்தி வந்துச்சு. அவங்க பேசினா பதிலுக்கு நீங்கள் பேசுங்கன்னு உச்சநீதிமன்றம் சொன்னதாக செய்தி. இப்போ இவங்க பேசுனதுக்கு ஏன் பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னா, அரசியலில் நீங்கள் கண்ணியமாக பேசணும், நாகரிகமாக உரையாடணுங்கிற ஒரு அளவுகோலை வச்சிங்கன்னா அது எல்லாருக்கும் பொருந்தும். எனக்கும் சரி, உங்களுக்கும் சரி, எல்லா அரசியல்வாதிகளுக்கும் சரி. நான் எப்பவும் அதான் சொல்கிறேன், கண்ணியமாக பேசுங்க, காத்திரமாக கூட பேசுங்க, ஆனால் தண்ணியில் இறந்துறாங்க, கண்ணியமாக கவனமாக பேசுங்க, தரவுகளோட பேசுங்க. நீங்கள் ஒரு முதலமைச்சரை முட்டாள் முதலமைச்சர்னு சொன்னார் ஆதவர்ஜுனா, நீங்கள் சிஎம் அங்கிள், நீங்கள் என்னெல்லாம் கொஞ்சம் நஞ்சா பேச்சா பேசுனீங்க. ஏ அப்பா, இன்னைக்கு திடீர்னு உங்களுக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னிங்கிற மாதிரி அரசியல் பாடம் எடுக்காதீங்க. நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தாவேக்கா ஆட்சியில் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, அதில் கவனம் செலுத்துங்க. திமுகவை சேர்ந்தவர்களை முடக்கணும், கைது செஞ்சு அதை வச்சுட்டு உங்கள் ஆட்சியின் தவறுகளை சரி செஞ்சலாம் நினைக்காதீங்க. சில நாட்கள் சிலரை ஏமாற்றலாம், பல நாள் பலரை ஏமாற்ற முடியாது. உங்களுக்கு வாக்களித்தவர்களே என்னப்பா இதே வேலையாக போச்சு, வேலையை பாருங்கப்பா, ஏதாவது உருப்படியாக அதான் செய்யுங்கப்பா அப்படிங்கிறத நோக்கி உங்களை நோக்கி கேள்விகளை கேட்க தொடங்கி விட்டார்கள். இப்பொழுதே இந்த கேள்வி இன்னும் அதிகமாகும் வருங்காலத்தில். ஆக்கப்பூர்வமாக நேரத்தை செலவிடுங்க. தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு எடுத்துச் செல்வதில் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு சி. ஜோசப் விஜய் அவர்கள் அது சார்ந்து சிந்திக்கட்டும். நீங்கள் ஆக்கப்பூர்வமாக எதையாவது ஒருவேளை சிந்தித்து செயல்படுத்தி தமிழ்நாடு வளர்ச்சி பாதைக்கு நீங்கள் அழைத்து செல்வீர்கள் என்று சொன்னால் உங்களை உளப்பூர்வமாக வாழ்த்துவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கேன், எனக்கு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அப்படி இல்லாமல் எந்நேரமும் பழிவாங்கிற முயற்சியிலே நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கத்தான் செய்வோம். கண்டிப்பாக சார். நிறைய தகவல் பகிர்ந்திருந்தீங்க, ரொம்ப நன்றி.